2 ஓகேங்களா. இதை நீங்கள் டைரெக்டாக ஃபியூஸ்லேயே நம்ம செக் பண்ணலாம், ஃபியூஸ் போயிருக்கா இல்லையா எல்லாமே நம்ம இந்த இதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு க்ரீன் லைன் டெஸ்டர் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நம்ம கழட்டாமல் நம்மளே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிள் வந்து இப்போ உங்களுக்கு 2 மாடல் வருது. உங்களுக்கு டைரக்ட் 21 வருது, உங்களுக்கு 10+11 அந்த மாதிரியும் வருது. உங்களுக்கு இது வந்து 10+11 ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோண்டா, சுசுகி, நியூ KTM, என்டார்க்கு, R15 பெப்பர்+ அதோட கனெக்டர் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா, பிளாக் கலர். இது இல்லாமல் உங்களுக்கு E20 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா E20 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா E20 வண்டி ஓகேங்களா. இப்போ நம்ம RPM வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதில் RPM வந்து 1150 இருக்குது. இப்போ நம்ம இதை ஏற்றலாம். அதை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ நம்ம வந்து லூஸ் பண்ணால் போதும். RPM நான் வந்து லூஸ் பண்ணுறேன், அதாவது இந்த பொசிஷன், அதாவது லூஸ் பண்ணால் RPM ஏறும், டைட் பண்ணால் குறையும். நம்ம ஒரு சிலர் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை ஃபுல்லாக டைட் பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா காற்று உள்ளே போகாது. இப்போ காற்றை நம்ம வந்து திறக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட். இப்போ இது இந்த டைட்டு லூஸு அந்த கான்செப்ட் மறந்துடுங்க. இப்போ இல்லைன்னா த்ராட்டில் பாடி வழியாக இங்கேருந்து போகக்கூடிய காற்றை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் பைபாஸ் பண்ணி விட்றோம், கொஞ்சம் நல்லா திறந்து விட்றோம். நீங்கள் திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்ஜின் RPM வந்து நல்ல ரேஸ் ஆகும். இப்போ நான் வந்து திறக்கிறேன், இது லூஸ் பண்ணால் தான் நான் திறக்கும், நம்ம வால்வு திறக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து அரை மரம் வச்சுருக்கேன், அரை மரக்கே நல்லா ரேஸ் ஆகுது பாருங்கள். ஆயிரத்தி 300 வந்துருச்சு, 1450, 1500. இப்போ அது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வண்டியில் வந்து ப்ராப்ளம் வந்து வரும். ஏன்னா உங்களுக்கு 1550 வச்சா தான் அந்த ஃபயரிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த 1550 வந்து வச்சுருக்கோம். 1550 ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கழட்ட வேணாம். ஏர் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி நிற்காமல் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போலாம் நம்ம முதலாம் வந்து நம்ம பயந்துக்கிட்டு நம்ம ECM கழட்டணுமா அது இது அப்படின்ட்டு எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக தூக்கி விட்டு அடித்தாலே போதும் ஓகேங்களா. இது வந்து ஃபியூல் பம்பு வரக்கூடிய இடம் ஓகேங்களா. இந்த ஜாக்குக்குள்ளே தண்ணி போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.